السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற பேரரசனாகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. இன்னும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அச்சி தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நின்று நிலவட்டுமாகுக. இன்னும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை பதிலை எதிர்பார்த்தவனாக கூறி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ரஜபினுடைய மிக சிறப்பான ஒரு மாதத்தினுடைய முதல் பிறையிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த சிறப்பான மாதம் எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தாயாரினுடைய கருவறையிலே கருவாக வந்து நின்ற மாதம் ரஜபினுடைய முதல் பிறை. இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது 4 மாதங்களை சிறப்பிற்குரிய மாதங்களாக, போர்கள் இல்லாத மாதங்களாக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதில் ஒரு மாதம்தான் ரஜபினுடைய மாதம். இந்த ரஜபு மாதம் எதற்காக வேண்டி உள்ள மாதம் என்று சொன்னால், ரமலானை வரவேற்பதற்குண்டான, ரமலானை அடைவதற்கு நாம் ஒரு பயிற்சிகளுக்கு உண்டான ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதத்திற்கு பயிற்சி தான் இந்த ரஜபினுடைய மாதமும் ஷஅபானுடைய மாதமும். நாம் எப்படி ஒரு போர்க்களத்திற்கோ அல்லது ஒரு பரீட்சைகளுக்கோ செல்லும் பொழுது அதற்கு முன்பதாக நாம் எப்படி பயிற்சிகள் எடுத்துக்கொள்கிறோமோ, அதே போன்றுதான் ரமலானுடைய நோன்புகளை அடைவதற்கு பயிற்சியாக அல்லாஹு தஆலா இந்த ஷஅபான் மாதத்தையும் ரஜபினுடைய மாதத்தையும் நமக்கு பயிற்சியில் கூடமாக அல்லாஹு தஆலா நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபினுடைய மாதத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜினுடைய பயணம் சென்றார்கள். அந்த பயணத்தை அல்லாஹு தஆலா சிறப்பாக ஆக்கி வைத்திருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை சென்று வந்த பொழுது நமக்காக வேண்டி 5 நேர தொழுகைகளை நமக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து பரிசாக பெற்று வந்தார்கள். அல்லாஹ்வின் நாம் அனைவர்களும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த மாதத்தை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தி சிறப்பாக ஆக்கி வைத்து, இந்த மாதத்திலே அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மெஹராஜினுடைய பயணத்தை கொடுத்து, அந்த பயணத்திலே 5 நேர தொழுகைகளை நமக்கு பரிசாக கொடுத்ததை நாம் அலட்சியப்படுத்தி விடுகிறோம். ஆனால் யாரோ ஒருவர், யாரோ ஒரு மனிதர் ஞாபகார்த்தமாக ஏதேனும் ஒரு பொருட்களை பரிசளித்தால் அந்த பொருட்களை எல்லாம் நாம் பத்திரப்படுத்தி வைக்கிறோம், அதை நாம் பாதுகாக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கொடுத்த இந்த நிஅமத்தை, இந்த பரிசை நாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை. அல்லாஹ் தஆலா அப்பொழுது நம் மீது எவ்வளவு கோபப்படுகிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே 50 வக்த் தொழுகைகளை பரிசாக அளித்தான். ஆனால் இதையெல்லாம் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள். அல்லாஹ்விடத்திலே மீண்டும் சொல்லுகிறார்கள். சென்று அல்லாஹ்விடத்திலே குறைத்து வருகிறார்கள். 45 வக்த் வாங்கிட்டு வர்றாங்க. மீண்டும் சொல்றாங்க, இதோ உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் போறாங்க, 5 வக்த குறைக்கிறாங்க, 40 வக்துகளை கொண்டு வராங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதையும் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டார்கள் யார சொல்லலாம். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகிறார்கள், 5 வக்துகளை குறைக்கிறார்கள், 35 வக்துகளாக வாங்கிட்டு வராங்க. இப்பொழுதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகிறார்கள், இதையும் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டார்கள். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு முறையும் சென்று 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 கடைசியாக இறுதியில் 5 வக்து தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி சென்று வந்தார்கள். அப்பொழுதும் சொல்லுகிறார்கள், இதையும் உங்களுடைய உம்மத்தார்கள் தொழுக மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கை வைத்தவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்கள் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக சொன்னார்கள், இல்லையா மூசா, இதை என்னுடைய உம்மத்தார்கள் கடைபிடிப்பார்கள், இதை என்னுடைய உம்மத்தார்கள் தொழுகுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இன்று அன்னைக்கு அவர்கள் சொன்னது போட்டுதான் ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நாம் எத்தனை பேர் நாம் 5 வக்து தொழுகைகளை தவறாமல் தொழுது கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தொழுகக்கூடியவர்கள் 5 நேர தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகக்கூடிய மக்கள் குறைவுதான். ஆனால் இன்னும் சில மக்கள் இருக்கிறார்கள், ஒரு ஜும்மா விட்டு அடுத்த ஜும்மா, இடையில் உள்ள 6 நாட்களில் 5 வக்து தொழுகைகள் தெரியவில்லை. அந்த ஜும்மாவினுடைய நாளிலே சுபு தொழுகை தெரியவில்லை, அசருடைய தொழுகை தெரியவில்லை, மகரிபினுடைய தொழுகை தெரியவில்லை, இஷாவினுடைய தொழுகை தெரியவில்லை. ஆனால் அந்த லஹருடைய நேரத்திலே ஜும்மா அன்று அந்த 2 ரகாய தொழுகை மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. வார தொழுகையாக அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதிலும் அநியாயமான மக்கள்கள் இருக்கிறார்கள், 2 ஈது தொழுகைகளை மட்டும் தொழுகக்கூடிய மக்கள். இப்படியாக வகை வகையாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு இன்று நம்மளுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை இவ்வளவு கேவலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த மாதத்திற்கும் கொடுக்காததை விட ரஜபினுடைய மாதத்திற்கு அல்லாஹ் தஆலா அதிகமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். இந்த ரஜப் மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக ஓதப்பட வேண்டிய ஒரு துவா இருக்கிறது. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், இந்த ரஜபினுடைய மாதத்திலேயும் ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, இன்னும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக நமக்கு ஓத சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்னும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் சிறப்பினுடைய சிறப்பை நாம் எல்லாம் அதிகமாக அறியவில்லை. அதனால்தான் நாம் இன்று அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரஜபினுடைய மாதம் பிறை ஒன்றிலே இன்றைக்கு எத்தனை பேர் நோன்பு வைத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் நோன்பு நோற்று இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் மக்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அந்த அளவிற்கு இதனுடைய சிறப்புகள் தெரியாமல், இதனுடைய மகத்துவம் தெரியாமல் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு மாதத்திற்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக இந்த ரஜபினுடைய மாதத்தில் யார் யாரெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையில் துவா செய்கிறார்களோ, இன்னும் பாவங்களை எல்லாம் விடுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத் செய்கிறான், அவர்களுடைய துவாக்களை கபூல் செய்கிறான். குறிப்பாக இந்த ரஜபு ஷாபான் ரமலானுடைய மாதத்திலே எவர்கள் எல்லாம் துவா செய்கிறார்களோ, இன்னும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நற்கூலியை வழங்குகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலும் அல்லாஹ்விடத்திலே அதிகமான பாவ மன்னிப்புகளை கேட்டு அல்லாஹ்வினிடத்திலே நல்ல அந்தஸ்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்னும் சென்ற ரமலானிலே, சென்ற ரஜபிலே, சென்ற ஷாபானிலே வாழ்ந்த மக்கள் இன்று நம்மளுடன் இல்லை. நம்முடைய சகோதரர்களாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தார்களாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவினர்கள். இப்படியாக எத்தனையோ மக்கள்கள் போன ரமலானில் போன வருடம் நம்மளுடைய கூட இருந்தவர்கள் இன்று நம்முடன் இல்லை, நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நன்மக்கள் கூட்டத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் சேர்த்து அருள்வானாக. இந்த எதிர்வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் ரஜப் மாதத்திலும்
நம்மளுடைய ரமலான் மாதத்திலும் சிறப்பான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புகளை கேட்டு சிறந்த மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் தந்துள்ள புரிவானாக. மேலும் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உன்னத கலிமாவை ஒளிந்து மனமகிழ்வோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம் தந்துள்ள புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.